டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. எவ்ரி இயர் குரூப் 2க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 லட்சம் பேர்லேருந்து 5.8 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்பவுமே ஒரு குளறுபடி பிரச்சனைகள், இதில் நிறைய லஞ்ச லாபம், ஊழல்கள், வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு சர்ச்சைக்குரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டாகவே தான் இது இருக்கும். டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் திரு ஏ சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்த போராட்டத்தை கைவிடுங்க, டெக்னிக்கல் கிளிச், அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால சென்டர்ஸ் எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்லி அங்க வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இது திமுக அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மை காட்டுது. இவங்களை தொடர்ந்து இவர்களோட நிர்வாக திறமை தொடர் தோல்வியை தான் காட்டுதே. இது வேற என்ன சொல்ல முடியுது? இதுல வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. இன்னைக்கு நம்ம சார் கிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு குளறுபடிகளை பத்தி தான் கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வாங்க. இதை பற்றின கொஸ்டின்ஸ் சார் கிட்ட கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வரலாற்றிலே முன் எப்போதும் இல்லாத வகையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் இவ்வளவு பெரிய குளறுபடி நடக்க காரணம் என்ன சார்? நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பத்தி இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது சின்ன கிஸ்ட் ஆஃப் த இந்த ஸ்டோரியை வந்து நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஒரு எக்ஸாமு, சாயந்தரம் ஒரு எக்ஸாம்னு இருந்தது. ஸோ காலையில் எக்ஸாம் என்னன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A. இது வந்து எப்படின்னா, இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து போஸ்ட் தான். இதில் இடையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி 2 அப்படின்னா ப்ரிலிமினரி, மெயின், அதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்கும். ஸோ இது 2A வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இல்லாமல் ஒன்லி ரிட்டன் எக்ஸாம். இது எழுதி பாஸ் பண்ணால் டைரெக்டாக போஸ்டிங்ஸ் கிடைச்சிடும். 2A தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்தது. ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் அப்படி எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் குரூப் 2க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 லட்சம் பேர்லேருந்து 5.8 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு எழுதுவாங்க. குரூப் 1 அப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் 2 lakhs பீப்புள். ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ வந்து கவர்மெண்ட் வந்து எக்ஸாமினேஷன் வந்து வேக்கன்சி பொசிஷன்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, மிஞ்சி போனால் ஒரு 600லேருந்து 700 பீப்புள்ஸ் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு மாணவர்கள் படிக்கும் போதும் சரி அவங்களோட கனவான விஷயங்கள். இது இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு ஜாப் கிடைக்கணும், அதுலேயும் வந்து ஹையர் அஃபிஷியலான ஒரு போஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 இது ரெண்டுத்தையும் எழுதும்போது, ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி, எனி டிகிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிகிரியை வந்து படித்து முடித்த பசங்க அத்தனை பேரும் தன்னோட கனவாகவும் அவங்க வாழ்க்கையின் லட்சியமாகவும் இதை வந்து செயல்பட்டு படிப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ஈஸியாக இல்லை, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நிறைய வந்து ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்லாம் இருக்குது. இங்கே போய் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பல பகுதியில் இருக்கிறவங்க சென்னைக்கு வந்து இங்கே ஃபீஸ் கட்டி இங்கே ஹாஸ்டல் எடுத்து படிச்சுட்டு அவங்க கனவாக நினைக்கிற ஒரு எக்ஸாமினேஷன் இது. ஸோ அப்படிப்பட்ட இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து திமுக அரசாங்கம் 2021 சட்டசபை எலெக்ஷனில் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாங்க. நாங்கள் வருடத்திற்கு 5.5 லட்சம் பேர் வரைக்கும் நாங்கள் இங்கே ஜாப் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்றாங்க. எதன் மூலியமானா த்ரூ டிஎன்பிஎஸ்சி, இதன் மூலயமா நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் எடுப்போம்னு சொல்லி அப்படி எடுப்போம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து எப்பவுமே ஒரு குளறுபடி பிரச்சனைகள், இதில் நிறைய லஞ்ச லாவணி, ஊழல்கள், வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணுறது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு சர்ச்சைக்குரியான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டாகவே தான் இது இருக்கும். ஸோ இந்த சூழ்நிலை
திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போது நிறைய பிரச்சனைகள், பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்கன்னு சொல்கிறது, ஸோ நிறைய குளறுபடிகள் இப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பல பிரச்சனைகளை நம்ம நியூஸ் பேப்பர்லேயும் நம்ம நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி டிபேட்லேயும் சரி நிறைய பார்க்குறோம். அப்படி இருக்க ஒரு காலகட்டம் இது, சரிங்களா? ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் பிரச்சனைகள் இருக்குது, நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் நேற்று, அதாவது பிப்ரவரி 8ஆம் தேதி குரூப் 2 and 2A எக்ஸாமினேஷன், காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம் இருந்தது. இதில் குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் மொத்தம் 7 இடங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டராக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 3 இடங்கள். அந்த 3 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று டிஜி வைஷ்ணவா காலேஜ், இன்னொன்று பிரசிடென்சி காலேஜ், இன்னொன்று நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த 3 காலேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இவ்வளோ பேர் தான் இருக்கணும் ஒரு காலேஜுக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 500 பேர், அந்த காலேஜில் ஒரு 500 பேர், இந்த காலேஜில் ஒரு 500 பேருன்னு சொல்லி அங்கே ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு, தட் மீன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிக்கெட் போனதில் வந்து பார்த்திங்கன்னா நந்தனம் ஆர்ட்ஸ் போக வேண்டிய பசங்களை டிஜி வைஷ்ணவாக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. மென்ஷன் பண்ணி அந்த ஆல் டிக்கெட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் வந்து என்ன வருது அப்படின்னா, டிஜி வைஷ்ணவாவில் ஒரு 500 பேர் இருக்காங்க அப்படின்னா நந்தனம் ஆர்ட்ஸில் இருக்கிற இன்னொரு 500 பேரும் சேர்ந்து அங்கே கூட்டம் அதிகமாக காணப்படுது. அதாவது மோர் தென் 1000 பீப்புள் வராங்க. அந்த சென்டரில் 300 பேருக்கு தான் எலிஜிபிலிட்டி. ஏன் இவ்வளோ பேர் வராங்கன்னு ஒரு பெரிய குழப்பங்கள் அந்த இடத்துல ஏற்படுது. ஏற்படும் போது இங்கே ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்து பேனிக் ஆகுறாங்க. ஸோ என்னோட சென்டர் அங்கே, உன்னோட சென்டர் இங்கேன்னு சொல்லும்போது, ஐயோ நம்ம கனவு, இத்தனை வருஷம் படித்தது, இத்தனை வருஷம் கனவு நம்ம சிம்பிளாக சிதைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக வராங்க. ஆக்ரோஷமாக ஆகிட்டு ரோட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு மறியல் பண்ண உக்காந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் திரு ஏ சண்முக சுந்தரம் அவர்கள் வந்து இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இந்த போராட்டத்தை கைவிடுங்க, டெக்னிக்கல் கிளிச், அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால் சென்டர்ஸ் எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்லி அங்கே வந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டு நீங்கள் கலைஞ்சு போயிடுங்க, கூடிய விரைவில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். பட் மாணவர்கள், அந்த கேண்டிடேட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எப்படி மற்ற தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே மட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அவர் இல்லை, அதை பற்றி நம்ம பேசணும்னு சொல்கிறாரு. பட் மாணவர்கள் அதை ஒத்துக்கலை. இந்த சூழ்நிலையில் தான் அவர் யார்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் டிவியில் லைவாக நம்ம பார்த்த விஷயங்கள். அவர் யார்கிட்டையும் ஃபோனில் பேசுகிறாரு. பேசிட்டு எல்லா எக்ஸாம் சென்டருமே கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாமை ரீஷெடியூல் பண்ணலாம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இந்த வாக்குறுதியை நம்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலைஞ்சி போகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சார்பாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆச்சுன்னு. இது வரைக்கும் பண்ணலை. பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்க பண்ணுறாங்களான்னு. சரி, இப்போது கேள்விக்கு வருவோம். இவங்களோட குளறுபடிக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஒரு பிளானிங்கே இல்லாத ஒரு விஷயம். இது திமுக அரசாங்கத்தின் நிர்வாக திறமையின்மை காட்டுது. இவங்களை தொடர்ந்து இவர்களோட நிர்வாக திறமை தொடர் தோல்வியை தான் காட்டுதே கண்டி இது வேற என்ன சொல்ல முடியும். இதில் ஒரு பிளான் ஆஃப் எக்ஸிக்யூஷனே இங்கே இல்லை. சரிங்களா? இந்த தேர்வை கூட நடத்த தெரியாத இந்த அரசாங்கத்தை நம்பி நாம வாக்களிச்சிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். சார், தேர்வு ரத்து செய்யப்பட்ட பிறகும் சில இடங்கள்ல தேர்வு நடந்ததாக கூறப்படுது. இது எதை காட்டுது சார்? எஸ், இது எப்படின்னா, இங்கே இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கலைஞ்சி போகிறதுக்கோ இவங்களை சமாதானப்படுத்துறதுக்கோ திரு சண்முக சுந்தரம் டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சலேஷன் பண்ணிடலாம், ஓவராலாக நீங்கள் போங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இது மற்ற மாவட்டங்களில் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அதனால் எக்ஸாம் தொடர்ந்து நடந்துச்சு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், தட் மீன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் நடக்குது இல்லையா, இவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் இருக்கிறது தான் காட்டுது. ஏன்னா இவங்க ப்ராப்பராக அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி இருந்தாங்கன்னா
இந்த எக்ஸாம் வந்து தேவையில்லை. எத்தனை மாணவர்களோட கனவு, உழைப்பு, கடின உழைப்பு. ஒரு எக்ஸாமுக்கு வந்து நல்லா எழுதியிருப்பாங்க, பாஸ் பண்ணிடுவேன், தனக்கு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஃப்யூச்சர் செட்டில்னு நினைக்கிற எத்தனையோ பேரோட ட்ரீமை இவங்களோட அலட்சியத்தால், நிர்வாக திறமையின்மை காரணத்தினால ட்ரெஸ்ட்ராய் ஆகுது. சார், திமுக அரசு பொறுப்பேற்றதுலேருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தொடர் புகார்கள் வருது. இது பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? பொதுவாக திமுக வந்து கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களோட நிர்வாகத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் ஃபெயிலியராக தான் இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் லீக் ஆகிடுச்சின்னு ஒரு அலிகேஷன் வச்சு இப்போது ஒரு எக்ஸாமே நடத்த தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் இவங்களோட நிர்வாக திறமை இல்லை அப்படின்றது தான் காட்டுது. எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களின் கனவு இது. இந்த கனவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்றத தான் நாம் பார்க்கணும். சார், இந்த குளறுபடிகளுக்கு தமிழக அரசு சொல்லும் காரணங்கள் ஏற்புடையதாக இருக்கா சார்? இல்லை, நிச்சயமாக இது பிளான்டாக இல்லை. பிளான்டாக இல்லாமல் டெக்னிக்கல் எரர் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து இதை சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களுடைய கனவு இது. இந்த கனவுக்கு இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியும். ஈஸியாக டெக்னிக்கல் எரர் சொல்லிட்டு போயிடலாம். நாளைக்கு வருங்கால சந்ததியார், வருங்கால ஒரு அதிகாரிகளை சூஸ் பண்ண போகிறது, ஒரு நிர்வாகத்தை வந்து சூஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி இவங்க தான், இந்த மாணவர்கள் இன்றைக்கி எக்ஸாம் எழுதி இவங்க தான் பாஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் ஒரு அதிகாரியாக வந்து உட்காந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு, தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கை பார்க்க போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இந்த துறைக்கு அப்படின்றத வந்து யோசிக்காமல் ரொம்ப மெத்தன போக்கில் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா வின் பண்ணணும், வரப்போகிற சட்டசபை எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு உண்டான பணத்தை, சேமித்த பணத்தை ப்ராப்பராக அந்தந்த இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இது எப்படி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை மட்டும்தான் இருக்கே கண்டி அதிகாரிகளை, கரெக்டான அதிகாரிகளை தான் ஒவ்வொரு துறையிலையும் நம்ம நியமிச்சிருக்கிறோமா, திறமை கரெக்டாக இருக்கா, இவங்களால இதை கையாள முடியுமா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. கண்மூடித்தனமாக போட்டு ஒரு சாரி அப்படி சொல்லிட்டா முடிஞ்சிடுமா இந்த விஷயங்கள் எல்லாமே? பாருங்க, இப்போ டேட் வந்து இப்போ திருப்பி எப்போ கொடுக்க போகிறாங்க, அடுத்த எக்ஸாமு விரைவில் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ வரப்போகிற இது எலெக்ஷன் வேறு வரப்போகுது. எலெக்ஷன் வந்துட்டா தேர்தல் கமிஷனோட கண்ட்ரோலுக்கு போயிட போகுது. தென் அப்போ எப்போ இதோட இந்த எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, திருப்பி அடுத்த கவர்மெண்ட் வரணும், அடுத்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு பட்ஜெட்டில் அதுக்காக அலோகேட் பண்ணணும், அலோகேட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமினேஷன் வேகன்சி பொசிஷனை ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் பண்ணி திருப்பி இந்த எக்ஸாமை நடத்தணும். இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? ஏழை மாணவர்களுக்கு கனவாகவே தான் போகுது. வயசாகுது, இந்த பார்டரில் இருப்பாங்க நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 35 வயசு வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுத முடியும், ஒரு பிசியோ இல்லை ஒரு அதர் கம்யூனிட்டி ஆளுக்கு இவ்வளோ தான் லிமிடேஷன், ஏஜ் லிமிடேஷன் இருக்கும்போது அந்த ஏஜ் அதை தாண்டி போயிடுச்சுன்னா அவங்க கனவாகவே தானே போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க இந்த திமுக அரசாங்கம்? சாரி அப்படின்ற ஒத்த வார்த்தை போதுமா சார்? இந்த விவகாரத்தில் திமுக அரசின் தோல்வியாக எதை முன்னிறுத்துவீர்கள் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். இதில் இருந்த அதிகாரிகள், இவங்களுக்கு கீழே இருக்கிற வேலை செய்கிற மற்ற எம்ப்ளாயீஸ், இவங்கெல்லாம் வந்து எப்படி இதை பிளான் பண்ணாங்க, ஏன் இவ்வளோ மெத்தனமாக இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இது ஆயிரக்கணக்கான மக்களினோட கனவு. இந்த கனவுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றது தான் பார்க்கணும். இதுக்கு எல்லா காரணம் அதிகாரிகளுக்கு பயம் இல்லை திமுக அரசாங்கத்தின் மீது. ஏன் திமுக அரசாங்கத்திற்கு எப்படி நிர்வாகத்தை நடத்துவது என்று தெரியல. அதனால் அதிகாரிகள் அதையே ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களுக்கு பயம் இருந்தால் தவறுகள் செய்ய மாட்டாங்க. பயம் இல்லை இவர்களுக்கு. வந்து ஒரு தேர்வு நடக்க போகுதுன்னா அந்த தேர்வு வாரியத்தின் செயல்பாடு அரசு முறையாக கண்காணிக்கணும். கண்காணிக்காமல் ஏனோ தானோ எதோச்சே போக்கோடு இருந்தால் இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் வந்து லீக் ஆனதுக்காக எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த அரசு விழித்து எழுந்திருக்க வேண்டும். ஆனால் திருப்பியும் அந்த மெத்தன போக்கோடு தான் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், வருகின்ற சட்டசபை எலெக்ஷனில் இது இவங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். இது தொடர்ந்து நடக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்றால் தமிழக மக்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். நன்றி சார். இதே மாதிரி இன்னும் அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.